இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். ராமதாஸ் அட்மிட், போன் செய்த ஸ்டாலின். சேலம் மேற்கு தொகுதியில் ராமதாஸ் அணி சார்பாக போட்டியிடும் எம்எல்ஏ அருளை ஆதரித்து நேற்று நடந்த கூட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பேசினார். அங்கிருந்து கிளம்பிய போது திடீரென தடுமாறி ராமதாஸ் மயக்கமடைந்தார். ஆம்புலன்ஸ் மூலம் அவரை தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். இந்த சூழலில் மேல் சிகிச்சைக்காக அவர் இன்று சென்னை 1000 விளக்கு அப்போலோ மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளார். ராமதாஸ் உடல் நலம் குறித்து முதல்வர் ஸ்டாலின் போனில் கேட்டறிந்தார். டாக்டர்கள் அவரது உடல்நிலையை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். ஓட்டு கேட்டு வந்த செந்தில் பாலாஜி நிற்க வைத்து கேள்வி கேட்ட பெண். கோவை தெற்கு தொகுதி திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி பிரச்சாரத்துக்கு சென்றார். கோவை ராமநாதபுரம் பகுதியில் நடந்து வந்த அவரிடம் ஒரு பெண் பழுதான சாலை, சுத்தம் செய்யாத சாக்கடை என கேள்விகளை அடுக்கினார். கூட வந்த திமுகவினரை சிரிக்க ஆரம்பித்ததால் எல்லாம் சரி பண்ணிடலாம் என வேகமாக நடையை கட்டினார் செந்தில் பாலாஜி. வாரத்தின் முதல் நாள் தங்கம் விலை குறைந்தது. சர்வதேச காரணங்களால் இந்தியாவில் தங்கம் விலை ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. கடந்த சனிக்கிழமை 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்து 1,12,800 ரூபாய்க்கு விற்பனையானது. நேற்று நகை மார்க்கெட்டுக்கு விடுமுறை என்பதால் விலையில் மாற்றமில்லை. தமிழகத்தில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,12,480 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கிராமுக்கு 40 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 14,060 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 260 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 5,000 ரூபாய் குறைந்து 2,60,000 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நெல்லுக்கு ஊக்கத்தொகை கடிதத்தை வெளியிட தயாரா? நிர்மலாவுக்கு ஸ்டாலின் சவால். தஞ்சையில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் நெல்லுக்கு அளித்து வரும் ஊக்கத்தொகையை நிறுத்துமாறு மத்திய அரசு கடிதம் அனுப்பியுள்ளது என முதல்வர் ஸ்டாலின் கூறினார். இதை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மறுத்தார். குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு மேல் ஊக்கத்தொகை அல்லது போனஸ் அறிவிப்பது என்பது எப்போதும் மாநில அரசுகளின் தனிப்பட்ட அதிகாரத்திற்கு உட்பட்டது. அதை யாரும் பறிக்கவில்லை என நிர்மலா பதில் அளித்தார். இந்நிலையில் முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: நெல்லுக்கு தமிழக அரசு வழங்கும் ஊக்கத்தொகையால் விளைச்சல் பெருகிக் கொண்டே போகிறது. இந்த ஊக்கத்தொகையை நிறுத்த வேண்டும் என தமிழக அரசு தலைமைச் செயலாளருக்கு தங்களின் அமைச்சகம் அனுப்பிய கடிதத்தில் மிக தெளிவாக உள்ளது. கடிதத்தில் இல்லாத எதையும் நான் பேசவில்லை. அப்படி பேச வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. எங்களுக்கு அனுப்பிய கடிதத்தில் தற்போது மாநில அரசால் தரப்படும் ஊக்கத்தொகையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். நெல்லுக்கு இத்தகைய ஊக்கத்தொகை வழங்குவதை நிறுத்துவது தொடர்பாக பரிசீலனை செய்ய வேண்டும் என்று தெளிவாக குறிப்பிட்டுள்ளீர்கள். குறைந்தபட்ச ஆதார விலையை தாண்டி ஊக்கத்தொகை வழங்குவது மாநில அரசின் முடிவு. அதனை யாரும் பறிக்கவில்லை என்றும் கூறியிருக்கிறீர்கள். தங்களது கூற்று உண்மைதான் என்றால் அந்த கடிதத்தை பொதுவில் வெளியிட தாங்கள் தயாரா என்று நிர்மலா சீதாராமனுக்கு ஸ்டாலின் சவால் விடுத்துள்ளார். பட்டாசு ஆலையில் வெடி விபத்து, ஒருவர் பலி, 4 பேர் கவலைக்கிடம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே சத்திரப்பட்டியில் கண்ணன் என்பவருக்கு சொந்தமான எக்ஸல் என்ற பட்டாசு ஆலை இயங்கி வருகிறது. இன்று வழக்கம் போல் தொழிலாளர்கள் பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது திடீரென பயங்கர சத்தத்துடன் வெடி விபத்து ஏற்பட்டது. பட்டாசுகள் அடுத்தடுத்து வெடித்து சிதறியதால் அங்கு புகை மண்டலம் சூழ்ந்தது. சம்பவ இடத்துக்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். வெடி விபத்தில் ஆலையின் 10 அறைகள் முற்றிலும் இடிந்து தரைமட்டமானது. இடிபாடுகளில் சிக்கி பாண்டி என்ற 38 வயது தொழிலாளி உயிரிழந்தார். ராஜ்குமார், செல்வம், ரமேஷ், கருப்பசாமி ஆகிய 4 பேர் பலத்த தீக்காயங்களுடன் சிவகாசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கட்டுக்கட்டாக ரூபாய் 8,000 டோக்கன் பறிமுதல். ஆட்டத்தை ஆரம்பித்த திமுக.
தமிழகத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடக்கிறது. அனைத்து கட்சியினரும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். கோவை தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட ரத்தினபுரி பகுதியில் உள்ள கணினி மையத்தில் திமுகவினர் வாக்காளர்களுக்கு 8000 ரூபாய் மதிப்புள்ள டோக்கன் விநியோகிப்பதாக தகவல் பரவியது. இதனால் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் அந்த மையத்தை முற்றுகையிட்டனர். அப்போது திமுகவை சேர்ந்தவர்கள் தேர்தல் விதிகளுக்கு எதிராக வாக்காளர்களுக்கு டோக்கன் விநியோகித்தது உறுதியானது. அவர்களை மடக்கி பிடித்த அதிமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவித்தனர். அங்கு வந்த போலீசார் தீவிர சோதனை நடத்தினர். அப்போது வாக்காளர் பட்டியலுடன் கட்டுக்கட்டாக வைக்கப்பட்டிருந்த 8000 ரூபாய் டோக்கன்களை பறிமுதல் செய்தனர். டோக்கன் விநியோகித்த திமுகவினரை ரத்தினபுரி போலீசார் காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்று விசாரித்து வருகின்றனர். கேபிள் டிவியில் ஒளிபரப்பான விஜயின் ஜனநாயகன் தாவேகாவினர் அதிர்ச்சி. தாவேக தலைவர் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் சென்சார் பிரச்சினை காரணமாக இன்னும் திரைக்கு வரவில்லை. இந்நிலையில் சில தினங்களுக்கு முன் அந்த படம் இணையத்தில் வெளியானதால் தாவேகாவினர் அதிர்ச்சி அடைந்தனர். இந்த அதிர்ச்சியிலிருந்து அவர்கள் மீளாத நிலையில் மேலும் ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்தது. கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியில் ஜனநாயகன் சினிமா கேபிள் டிவியில் ஒளிபரப்பப்பட்டுள்ளது. இதை பார்த்த தாவேகாவினர் வீடியோ ஆதாரத்துடன் கருமத்தம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இடைவேளைக்கு பிறகு சிறிது நேரம் ஓடிய நிலையில் படம் நிறுத்தப்பட்டுள்ளது. போலீசார் இதுகுறித்து உரிய விசாரணை நடத்தி கேபிள் டிவி நிறுவனத்தின் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தாவேகாவினர் வலியுறுத்தியுள்ளனர். ஒரு 500 கோடிக்கு மேலே செலவு பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் வர்றதை பற்றி திரைப்பலங்கள் மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பிரபலங்கள் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி இதை யாரும் டவுன்லோட் பண்ண வேண்டாம், பார்க்க வேண்டாங்க. அப்படி இருக்கிற ஒரு படத்தை சென்சார் போர்டில் சர்டிஃபிகேட் கொடுக்காத ஒரு படத்தை இவங்க எப்படி டவுன்லோட் பண்ணி பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்கன்னு எங்களுக்கு தெரில. இது உங்களுக்கு யார் இதுக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னு எங்களுக்கு தெரில. அதனால் இவங்க மேலே இந்த ராசி டிவி உரிமையாளர் மேலேயும் ஆப்ரேட்டர் மேலேயும் கடுமையான சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். இந்த ராசி டிவி கண்டிப்பாக முடக்கணும். அதுக்கு உண்டான முயற்சிகள் நாங்கள் எடுப்போம். மின்சார கார் பேட்டரி வெடித்து கணவன் மனைவிக்கு சோகம். ஐஸ்கிரீம் கடையில் அதிர்ச்சி சம்பவம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே உள்ள தேவிநகர் பகுதியில் மகாவீர் ஐஸ்கிரீம் கடை உள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த 46 வயது பவன்லால் கடையை நடத்தி வந்தார். அதே பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வந்தார். இன்று அதிகாலை வழக்கம் போல ஐஸ்கிரீம் தயாரிப்பதற்காக பவன்லாலும் அவரது மனைவி சுந்தரி தேவியும் கடைக்கு வந்தனர். முன்பக்க ஷட்டரை மூடிவிட்டு பால் காய்ச்சிக் கொண்டிருந்தனர். அப்போது கடை முன் இருந்த மின்சார காரை நிறுத்தி சார்ஜ் போட்டிருந்ததாக கூறப்படுகிறது. மின்சார காரின் பேட்டரி திடீரென வெடித்து தீப்பிடித்தது. இதில் கடைக்குள்ளும் தீ வேகமாக பரவியது. பவன்லால், சுந்தரி தேவி இருவரும் தீயில் சிக்கிக்கொண்டு அலறினர். தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைத்து கருகிய நிலையில் இருவரையும் மீட்டனர். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் இருவரும் உயிரிழந்தனர். பிரேத பரிசோதனைக்காக ஆற்காடு மருத்துவமனைக்கு இருவரது உடல்களையும் போலீசார் அனுப்பி வைத்தனர். மின்சார வாகனத்தின் பேட்டரி வெடித்து ஏற்பட்ட தீ விபத்தில் ராஜஸ்தான் தம்பதி இறந்த சம்பவம் ஆற்காடு பகுதியில் பெரும் பரபரப்பாக பேசப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.